ஆவியானவர் இரவு முழுவதும் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஆத்துமாக்களுக்கு இழைப்பா, சரீரத்துக்கு இழைப்பா, ஆண்டவரே ஆவியில இழைப்பா, இதை தான் என்கிட்ட பேசினார். ஆனால் உனக்கு சொல்லி கொடுத்தேனே, இதை என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை உங்களோடு பேசியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை எடுத்து ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இவ்வளவு பேருக்கு தான் சொன்னேன் ஆமேன்னு சொன்னாங்களா, அப்படியே நடப்பதாக. ஆமேன். இஸ்ரேல் பாஸ்டர் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆமேன்னு சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது இழைப்படுத்திருக்கோ அப்படி அடிஸ்தானப்படுத்துவதற்காக நன்றி. 2 நிமிஷம் மாத்திரம் அப்படியே எல்லாரும் எழுந்து முழங்கால் படுகிறவர்கள் முழங்கால் படி லிபிபடா அருகடியா கிரிசா குழு அந்நிய பாஸ்டர் இவ்வளவுதான துதி. ஆண்டவருக்கு இவ்வளவுதான் மகிமைப்படுத்துவீங்களா? ஒரு இன்னைக்கு 5 வருட ஆட்சிக்கு ஒளி ஒளி என்ன வாழ்க வாழ்கன்றாங்க. ஓசனா ஓசனா நம்ம சொல்லல, அலையிலையான்னு சொல்லல. எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்திருப்போம். மற்றவர்கள் பிள்ளைகளானே சுதந்திரமாமி, யாக்கோபு என் பங்கு, இஸ்ரவேல் என் சுதந்திர வீதம். நிறைய பங்கை பத்தி கேட்டிருக்கோம், நிறைய என்னென்ன சுதந்திரம்லாம் கேட்டிருக்கோம். ஆத்துமால இழைப்பு, ஆவியில இழைப்பு, ரேபிபடுதியா. சிறு பிள்ளைகள் அமைதியா இருங்க. பெற்றோர்கள் கவனமாக ஆவியான அசைவாடுகிற நேரம் தேவன் உங்களோடு ஆரம்பம் முதல் முடிவு வரை கவனித்து கேட்கும் பொழுது ஆவியானவர் பேசுவா. திபடா அதுக்கிலியா பலபல தியாந்தரபடு சிகதொடுபா ரேபிபடா கிளியாந்தலபடு சிகதொடுபா ரேதடா தலித்தி ஆதலபடு சிகதொடுபா. எல்லாரும் இவ்வளவுதான் சத்தமா, எல்லாரும் எந்த மைக்கு போடாதீங்க, சத்தமா துதிங்க, அப்பதான் விடுவேன். சிறு பிள்ளைகள் அமைதியா இருங்க. இவ்வளவுதானா? இவ்வளவுதான் உங்கள்கிட்ட பேசினாரா? ஆவியானவர் மெய்யாக உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், சம்பூர்ண மழையை வர்ஷிக்கிற போற தேவனுக்கு இவ்வளவுதான் பேசுறீங்களா? எல்லாம் கைகளை தட்டி ஆவில நிரம்பி ரிபா பாக்கல பலதியா தெனி ஆத்தட பலதியா ஆத்தட படு சிக்தடா கில்பல் பலதியா ராமணி ஆப்பல பலதியா ரேகுதடி தியாதல பல ரேமி மனாக்கிலி ஆபல பல சிகதரபா வாய் விரி வைத்தற ரேபா மா நாகோலா பல ரேகுதடி தியாதல பல அந்நிய பாஷை நிரம்புங்க. தேவ ஆவியான அசைவாடுகிறார். விண்ணகம் மேகம் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறது. லிகிரி யாங்க நீங்க வந்து ஆந்தட படுதி ஆதல பலரு ரேபி படாக்கிலி ஆபல பல சிகதடா ரேபி படாக்கிலி பல சிகரபா ரூபி படாக்கல பலதியா. உன் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடவையும், என்னை வேக்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஐயா. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். உன் மூலமா ஆண்டவரை என்ன இழைப்பு, ஆவியில இழைத்து போயிருக்கிற, ஆத்துமாவில இழைத்து போயிருக்கிற, சரீரத்தில் இழைத்து போயிருக்கிறாயா? உன்னை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் பிள்ளைகளை குறித்த காரியமா? ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் இப்படி இருக்கிறா நினைக்கும் பொழுது இரவு முழுவதும் தூங்க முடியல. அப்பா என் இருதயம் பாரமாக இருக்கிறது. ஆண்டவரே என் இருதயம் வியாகுலப்படுகிறது. என் பிசினஸ், என் தொழில், முதலாவது ஆவிக்குரியதில் என்னை தொய்ந்து போயிருக்கிறாயா? அதை நீ சரிப்படுத்து. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. அப்பொழுது எல்லாம் ரேபிபடா கிளி ஆபலபலரும் ரேபிபி. எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறார், எவ்வளவு நீ ரேபிபடா கிளி ஆபலபலு சிகரபா எனக்கு குறித்ததை அவன் நிறைவேற்றுவா. இப்படிப்பட்டவைகள் அநேகம் உனக்கு இருக்கிறது. தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாய் பார்க்க போகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை உனக்குள் இறங்குகிறது. திக்கலபல சிகதடி ஆப்பளபழுதியா ஜாபலாக்கரிபடி என் பிள்ளைக்கு லிக்கதரை கடிதி ஆதடபடி சிகத நாக்கரபடி ஓப்பா பபாக்கர சிகதரபா லிக்கர அபிஷேகத்தால் நிரம்பும் பொழுது எல்லா விக்கிர வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. எல்லா சத்துருடைய கிரைகள் அழிக்கப்படுகிறது. எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் அபிஷேக நதி புரண்டு பாயிட்டு. இவ்வளவுதானா? மௌனமா இருக்க காலம் இல்ல. ரிபி படுதி ஆதல பலிஷிகரபா. அடவே ஜெபிக்கும் பொழுது தேவட வல்லமை இறங்குகிறது. லிகரி ஆப்பல பலுபா தேவட துதி. உன் ஆத்துமா ஈடேற, உன் வாயை விரிவைத்தர. மௌனமா இருக்க காலம் இல்ல. இப்பொழுது நீ மௌனமா இருந்தால் ரேபிபடுதா அந்த ரட்சிப்பு வேறவனுக்கு வரப்போகிறது. உன் தேசத்திற்காக, உன் சபைக்காக, உன் சாட்சி உன் வீட்டுல முதல்ல விளங்குகிறதா? உன்னை பார்த்து இவள் அன்பானவன் சொல்றாளா? கிறிஸ்து அன்பா இருக்கிறது போல நீ அன்பா இருக்கிறாயா? உன் திவ்ய சுவாபம் ஜனங்களிடத்துல பார்க்கப்படுகிறது. உடைபடா அருகடியா பலபலு செகதொடுதி. சத்ருவின் தலை நசுக்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் என்னை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அருகடியால் அரைக்கி சிகதடுதியா லிகதடியாந்தலபலு செகதொடுதியா ரெபிபடா கிளியாந்தடபடு செகது ரெபிபடா கிளபடு. தேவன் உனக்காக அவர் எழுந்தருளுவார். சீயோனை பார்த்து ஆண்டவரே
தள்ளாடின முழங்கால்கள், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, ஆண்டவரே 35 சொல்ல, உன் கை தள்ளாடின முழங்கால்களை திடப்படுத்தி தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார். எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று செப்பனியா 3:15. அதற்கு நீ சபையின் மனுஷனாய் இருக்கிறாயா? ரேபி படுதி அந்த சபைக்காய் எவ்வளவு பிரயாசப்படுகிறார். சபை என்பது பிள்ளைகள், சபை பிள்ளைகளுக்காய் எவ்வளவு தூரம் நீ ஜெபிக்கிறாய். ஒரு ஆத்மா வரலை என்றால் பரிதவிக்கிறாயா? சங்கீதம் 68 சொல்லப்பட்டபடி குறை கூறுகிறாயா? நீ அடுப்பின் அடியில், ஆண்டவரே அப்பா எல்லாரும் கேட்பாரு, அந்த அடுக்கலையில் வெந்து வந்து இருக்கிறாயா? உன்னைதான் தேவன் பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்காய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் பொழுதே தேவன் ஆசீர்வதிக்கிறதே. உதயனை தடேதி ஆந்தல பலுஷிகரபா எலிப்பருதி ஆந்தட பலுஷிகரபா எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். கிருபை, தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரமாணம் உன்மேல் இறங்குகிறது. கிருபை, கிருபையின் மிகுதிதான் தயவு. அந்த தயவு உனக்கு முன்பாய் கடந்து போகும் பொழுதுதான் நீ இந்த இடத்துல மந்தைக்குள் வந்து நிற்கிறாய். சங்கீதம் 68 முதல் வசனத்தில் எழுந்தருளினார். தேவன் உனக்காய் எழுந்தருளும் போதுதான் எங்கேயோ நீ சிதறண்டு இருந்தாய். இங்கே தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அங்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஓடிக்கொண்டிருந்தாய். உன் கால்களை நிலைப்படுத்தின தேவன் இந்த நாள்ல மேய்ச்சலின் ஆடுகளாய் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். சுற்றுப்புறத்தில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் சமாதானம் உள்ளவைகளாக்க போகிறார். ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க போகிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறதா? கேட்டு அதன்படி நடக்கிறதா? அடுத்தவர்களை குறை கோடிக்கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை நான் என்று இன்றைக்கு பிள்ளைகள் ஒப்புக்கொள்ளட்டும் ஐயா. அப்படியே தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளணும் ராஜா. உங்களை போல நாங்க மாறணும் ராஜா. லகரியா பலபலு ஷெகதடா கிரியா பலபலுதியா. ஆண்டவரே, வீடு ஆஸ்தி தேவன் கொடுக்கிற சுதந்திரம் இந்த நாளனை பெற்றுக்கொள்கிறாய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல். பிள்ளைகள் தேவன் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அதை நீ பெற்றுக்கொள்கிறாய். உடைபலா ரேகோ சகதுடுதியா. உன் இழைத்து போன திடம் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, இழைத்து போனதுனா என்ன? எல்லாம் இருக்குது, ஆனா நான் அனுபவிக்க முடியும். என் கண்கள் முன்னாடி இருக்குது, என் பக்கத்துல இருக்குது, ஆனா அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்க முடியல என்று அநேகர் கண்ணீர் விட்டு இருக்கிறார். எனக்கு நல்லா தூங்க முடியல. நல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆண்டவரே அப்ப ஏக்கத்தை நான் நிறைவேற்ற முடியல. எவ்வளவு நாள் ஆண்டவரே என்று என் சரீரம் பிளவினமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச உன் பிள்ளைகளோடு வழக்காடி பிள்ளையை மீட்டுக் கொள்கிறார். அதற்கு மேய்ச்சலின் ஆடுகளால் அதை சத்தியத்தை மேய்ந்து அதன்படி நடக்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் இருக்கிற மேடுகளை சமாதானம் உள்ளவாக்குவோம். நீ அவரிடத்துல மாத்திர விண்ணப்பம் பண்ணு. அரை கதவை தாளிடு. சகரியா 10 சொல்லப்பட்டு சகரியா 10:1 செய்யும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது சகரியா 1 எருசலேமுக்கா சீயோனுக்கா வைராக்கியம் கொள்கிறார். உடைபலா சிகதடுபா. ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது 920 பக்கத்தில் சொல்லப்படும்படி தேவனுடைய காலை உள்ளே வைத்து உன் எல்லைகளுக்குள் கால் வைத்து பின் வாங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உடையமானா நெகிரி சிகதொடுதி ஆந்தல பலுஷிகரம். பத்திரம் போடுதலும் முத்திரைக்கப்படுவதும் கொள்வன கொடுப்படும் உன் பேரில் உண்டாகும். உடைபடா ரேக்கோ பலுஷிகரமா. வழக்கு வம்பு வாதுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வார். நீ அவர்களுக்காய் ஜெபித்து மௌனமாக ஒரு சமூகத்தில் இருக்கும் பொழுது வழக்கு போடுகிறவனை வந்து உன்னிடத்தில் பிரைஸ்தலாட் சொல்லுவான். வந்து சத்துருக்களுக்காய் சிநேகம் பண்ணு, அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உன்னோடு கூட
இவர்கள் பெரிய தேவன் என்று சொல்வார்கள். உன் பிள்ளைகளுடைய கனியை நீ புசிப்பாய், பிள்ளைகளுடைய உழைப்பை நீ புசிப்பாய், உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். அதை நீ தடையதியாந்தடபடிஷகரபா. இந்த நாள் நவம்பர் உபாஸ் ஒவ்வொரு குடும்பத்திற்கான அநேக வார்த்தைகளை சொல்றீங்கப்பா. அந்த வார்த்தைகளா இன்றைக்கு கணவன் மனைவியாய் குடும்பமாய் இந்த பிள்ளைகளும் அப்படி அடிஸ்தானப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுது. இந்த ஆலயத்துக்காய் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியம் செய்யும். ஊழியத்துல அப்பா பிள்ளைகள் ஓடி வந்து கிராம ஊழியம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. காய்கறி நறுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பொருத்தனையோடு உமன்ஸ் பிரேயரை நடத்துற பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே கடைசி காலத்துல நீங்க தான் ஆசாரியர்கள். ஆண்டவர் தேவனுடைய ராஜாக்களும் ஆசாரியர்கள். பெண்கள் குழு, அடுத்து ஆண்கள் பிரேயர், தேசத்திற்கான ஜெபம், ஆண்டவரே தொழிலாளர்கள் தொழில் செய்யறவர்களுக்காக ஜெபம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம். ஆண்டவரே 1 மணி நேரம், ஆண்டவரே 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஆண்டவரே பொருத்தனையோடு ஒரு மணி நேரம் இடத்துல உடன்படிக்கை பண்ணி சொல்கிற பிள்ளைகளை பரத்திலிருந்து நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுடைய எல்லைகள் சமாதானம் இல்லாவாக்கும். அவர்களுக்கு என்ன ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மனித சத்துருக்கள் 7, வானமரத்தின் பொல்லாத சத்துருக்கள் 7, மாம்சத்தின் கிரியைகள் 7 உழைக்கப்படுவதற்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. உன் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் வேதனையோடு வந்திருக்கிற மகள் இன்னும் வேதத்தை சத்தியத்தை பயந்து கொள். கடைசி காலத்துல அதுவரே 3 1 பங்கு வஞ்சிக்கிற நாட்களுக்குள் உள்ளாகாதபடி குடும்பம் அனைத்தையும் நீ ரட்சிக்கப்பட்டால் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, உங்களை கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் உன்னை தேவன் கண்காணியாய் ஜாமக்காரனாய் காவாளராளிய வைத்ததற்காக நன்றி சொல்லுவோம். எங்களை தாழ்த்துகிற வறுமையாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். 1 மணி ஆயிடுச்சு.